ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆஃப் கேஎல். நம்ம சேனல் பெட்டிங் சுதாட்டம் நடைபெறவில்லை, ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 494, ஓகேவா? 494 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டு. நாம் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 691 091 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நம்பர் கொடுத்துருந்தோம். இந்த ஏசி 61 எப்படி வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு பேட்டர்ன் சொல்லி நம்ம போட்டிருந்தோம். பி போர்டு 9 எனக்கு வேறு ஒரு கெஸிங்கில் வந்துச்சு, அதை வச்சு நான் பி போர்டு 9 அப்படிங்கிறது கொடுத்தேன், ஓகேவா? ஆனால் அது பி போர்டு 9 மட்டும்தான் பாஸு. நமக்கு மற்றது மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நாளைக்கான கெஸ்ஸிங், ஓகேங்களா? நாளைக்கான கெஸ்ஸிங்கில் 2 ஆப்ஷன் வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஒரு பாக்ஸ் நம்பரு, அப்படி இல்லைன்னா ஒரு பிசி. இதில் ஏதோ ஒன்று பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் நாளைக்கு பிசியில், ஓகேங்களா, பிசியில் 52 அப்படிங்கிற நம்பர் வரத்துக்கு ஒரு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. பிசியில் நாளைக்கு 52 அப்படிங்கிற நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர், ஓகேங்களா? பாக்ஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரு, அது என்ன நம்பர் அப்படிங்கிறத நான் பாக்ஸ் நம்பர் சொல்லிடுறேன். அதுக்கு ஒரு நல்ல ரூட் இருக்குது, நல்ல பேட்டர்ன் இருக்குது, ஓகேங்களா? அந்த பேட்டர்னையும் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், டிஆர் ப்ளஸ் கேஎல் ரெண்டுமே புக்கிங் எடுக்கிறோம். விருப்பம் உள்ளவங்க நம்மள்ட்ட போட்டுங்க. சிங்கிள் டிஜிட் டபுள் டிஜிட் பார்த்தீங்கன்னா 12 ரூபா, ஓகேங்களா? சிங்கிள் டிஜிட் டபுள் டிஜிட் பார்த்தீங்கன்னா 12 ரூபா. இதே வந்து நீங்கள் ஹெவி பிளேயர், ஓகேங்களா, ஹெவியாக ப்ளே பண்ணுவீங்க அப்படின்னா இது பார்த்திங்கன்னா 11 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம், ஓகேங்களா? 11 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா நார்மலாக 30 ரூபா டிக்கெட் இருக்குது, 60 ரூபா டிக்கெட் இருக்குது. இதே சேம் அதே மாதிரி தான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி ஹெவி பிளேயர் அப்படின்னா இது பார்த்திங்கன்னா 27, அதுவும் கம்மியாகவும் இருக்குது நீங்கள் ப்ளே பண்ணுறதை பொறுத்து. அதேமாதிரி 60 ரூபா டிக்கெட்டும் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு ரேட்டு, ஓகேங்களா? அதுவும் ஒரு ரேட்டில் போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ பாக்ஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பரில் 409, பாக்ஸ் நம்பரில் 409 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நான் பேட்டர்ன் என்னங்கிறத சொல்கிறேன். அதாவது நான் ஃபுல் ரூட்டையும் சொல்லலை, எதை வச்சு இந்த 409 பாக்ஸ் எடுத்தேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்களால் கெஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சுன்னா அது என்ன பேட்டர்ன், நான் எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு சாதாரணமாக நீங்கள் சொல்லுங்கள், ஓகேங்களா? இந்த 959 இதுதான் ரூட்டு, ஓகேங்களா? இந்த 959 அப்படிங்கிற நம்பரை வச்சு தான் நாளைக்கு 904 அப்படிங்கிற நம்பரை பாக்ஸ் எடுத்திருக்கேன், ஓகேங்களா? இந்த 959க்கு இங்கே 910 அப்படின்னு அடிச்சிருப்பான். நானே ஃபுல்லாகவே சொல்லிடுறேனே, இந்த பாருங்களேன். அதாவது இந்த 959க்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 910 பாக்ஸ் அப்படின்னு அடிச்சிருப்பான். அப்படி இங்கே ரிவர்ஸில் வந்தீங்கன்னா 3 மாதம் விட்டு 902 அப்படிங்கிறத பாக்ஸில் அடிச்சிருப்பான். அதே மாதிரி இந்த 959க்கு இங்கே பார்த்தீங்கன்னா 903 அப்படிங்கிற நம்பர் பாக்ஸ் அடிச்சிருப்பான். இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா அவன் 904 அப்படிங்கிற நம்பர் பாக்ஸ் அடித்தா மட்டும்தான் கம்ப்ளீட் ஆகும், ஓகேங்களா? எப்போதுமே ஒரு ரூட் எடுத்து ஆடுறான் அப்படின்னா கண்டிப்பாக அதை கம்ப்ளீட் பண்ணுவான். அதனால் நாளைக்கு 904 அப்படிங்கிற நம்பர் பாக்ஸில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிசி 52 சப்போர்ட்டுக்கு கண்டிப்பாக வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஒரு செட்டாவது ட்ரை பண்ணியிருக்கோங்க. கண்டிப்பாக அது மிஸ் ஆனால் கண்டிப்பாக பிசி 52 அப்படிங்கிற நம்பர் வரத்துக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி நம்ம 030 அப்படிங்கிற நம்பர் அப்படி தான் கொடுத்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரில. 030 ரூபா வேஸ்ட்டாக போனாலும் பரவாயில்ல, எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போன மாதம் அப்படி தான் கொடுத்தோம். கடைசியில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ரிசல்ட்டு 585 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்துடுச்சு. அதாவது ஃபுல் பவரில் வந்துச்சு. அதனால் உங்கள் விருப்பம். நான் பேட்டர்ன் சொல்லிட்டேன், ரூட் சொல்லிட்டேன். பிசி 52க்கு மட்டும்தான் சொல்லலை, அது வேறு ஒரு பேட்டர்ன். அது சொன்னால் ரொம்ப லென்த்தாக போகும் அப்படிங்கிறனால தான் நான் பிசி 52 மட்டும் சொல்லிட்டேன், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். தேங்க்யூ.